மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மேலும் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். 2020 நிர்ணயிக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கடன்களுக்கான கடன் தள்ளுபடி தொகையானது நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதலாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பதை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் 20,000 கோடி தொகை, அதை தாண்டி 21,000 கோடி வரைக்கும் கூட்டுறவு துறையின் கீழ் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்குதல் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு புதிய வங்கி கடன் வழங்குதல் நிகழ்ச்சியில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க. கூட்டுறவு மேலாண் துறை இயக்குனர் முன்னிலையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்வதற்கான சான்றிதழை வழங்கினர். புதிதாக 3 கோடிக்கு மேலாக கடன் வழங்கினர். நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், மத்திய கூட்டுறவுத்துறை வங்கி ஊழியர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பலர் பங்கு பெற்றனர். இதில் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்ததாவது, 251 மகளிர் சுய உதவி குழுக்கள் 4.98 கோடி ரூபாய் மகளிருக்கு கடனாக வழங்கப்பட்டது. இந்த கடன் வழங்கியதில் தற்போது இந்த கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எனவே மகளிர்களுடைய இன்னலை போக்கிய முதலமைச்சர் இதனால் கடன் பெற்றவர்கள் தொழில் துவங்குவதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதை தெரிவிச்சிருக்காங்க. வருமுன் காப்போம் என்ற வாசகத்திற்கு இணங்க 18 குழுக்களுக்கு 1.21 கோடி கடன் உதவி தந்திருப்பவர் முதலமைச்சர். பொதுமக்கள் தொழில் முனைவோரில் அதிக வளர்ச்சி பெறவும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசின் சார்பில் 452 பேருக்கு 3.18 கோடி அவர்களது வாழ்வாதாரத்திற்கு கடனாக வழங்கப்படக்கூடிய தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி என அனைத்தையும் தள்ளுபடி செய்துள்ளார். மகளிர் சுய உதவி குழு கடன்களையும் தள்ளுபடி செய்துள்ளார். மேலும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியதாவது, தமிழகத்தில் சிறிய அளவில் துவங்கி பெரிய அளவில் மகளிர் சுய உதவி குழுக்கள் வளர்ச்சி அடைந்தன. இதற்கு மிக முக்கிய காரணம் கலைஞர் அவர்கள்தான். இன்றைய காலகட்டத்தில் அது மிகவும் பெரிய அளவில் வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள்தான். அப்போது அமைச்சராக இருந்தபோது மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தன. அன்று சுய உதவி குழுக்களை ஊக்கப்படுத்தி திறன்பட செயல்படுத்த முயற்சியும் அதை செய்து காட்டியவரும் தமிழக முதலமைச்சர் தான். தமிழக முதலமைச்சர் மகளிர் பொருளாதாரம் உயர்வடைவதற்கு 20,000 கோடி வரை மகளிர் சுய உதவி குழு கடன்களை வழங்க வேண்டும் என நிர்ணயம் செய்தார். ஆனால் நிர்ணயம் செய்யப்பட்ட தொகையை விட தற்போது கூடுதலாக 2022ஆம் ஆண்டில் 21,000 கோடி ரூபாய் கடன் தொகையாக வழங்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த துறையில் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் போல் சிறப்பாக செயல்படுவார். அவரது பணி மிகவும் சிறப்பாக உள்ளது. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணுபவர். அது மட்டுமல்லாது கடந்த 10 ஆண்டுகளில் விவசாய கடன் ரூபாய் 6,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது முதலமைச்சரின் ஆட்சியின் கீழ் விவசாய கடனானது 10,000 கோடி வரைக்கும் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சில தினங்கள்ல இந்த கடன் தொகையானது 12,000 கோடியை தாண்டி புதிய சாதனை படைக்கும். விவசாயிகள் பலர் பயன்பெற்று வருகின்றனர் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல்வேறு திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்டு தமிழக அரசு நிறைவேற்றி வருகின்றன.